வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலிலே லிபரல் கட்சியிலே ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இணைந்திருக்கின்றார். கனடிய அரசியலில் ஒரு பெரும் திருப்பு முனையாக நுனாவட் பகுதியினுடைய புதிய ஜனநாயக கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் NDP உறுப்பினரான லோரி லவுட் தன்னுடைய கட்சியிலிருந்து விலகி பிரதமர் மார்க் கார்னியினுடைய தலைமையிலான ஆளும் லிபரல் கட்சியிலே இணைந்திருக்கின்றார். நாடாளுமன்ற வரலாற்றிலே NDP கட்சியிலிருந்து ஆளும் லிபரல் கட்சிக்கு தாவிய முதல் உறுப்பினர் என்கின்ற பெயரை இவர் பெற்றிருக்கின்றார். 2021 மற்றும் 2025 ஆண்டுகளில் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இனுயிட் சமூகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞரான இவர் ஆர்டிக் பிராந்தியத்தின் இறையாண்மைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் மற்றும் நுனாவத் சமூக மக்கள் எதிர்கொள்கின்ற கடுமையான வாழ்வாதார பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த முக்கிய அரசியல் மாற்றத்தின் மூலம் லிபரல் கட்சி நாடாளுமன்ற பலம் 170 உயர்ந்திருக்கின்றது. பெரும்பான்மை அரசை அமைப்பதற்கு தேவையான 172 இடங்களை எட்டுவதற்கு பிரதமர் கார்னிக்கு இன்னும் 2 இடங்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. அடுத்த மாதம் டொரண்டோவில் நடைபெறவுள்ள மிகவும் பாதுகாப்பான 2 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலே லிபரல் கட்சி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் பிரதமர் கார்னி விரைவிலே பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பார் என அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். சமீபத்திய மாதங்களில் இதுபோன்று 3 கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லிபரல் கட்சிக்கு மாறியுள்ள நிலையில் லோரியினுடைய இந்த முடிவு எதிர்க்கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இதேவேளை சர்வதேச பாதுகாப்பு மற்றும் கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துகின்ற நோக்கிலே கனடிய பிரதமர் மார்க் கார்னி நோர்வே மற்றும் இங்கிலாந்துக்கு முக்கிய அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். மார்ச் 13 தொடக்கம் 15 வரை நோர்வேயின் போர்ட்ஃபோர்ஸ் மற்றும் ஒஸ்லோ நகரங்களில் தங்கியிருக்கின்ற அவர் அங்கு நடைபெறுகின்ற நேட்டோ கோல்டு ரெஸ்பான்ஸ் ராணுவ பயிற்சிகளை நேரில் பார்வையிட இருக்கின்றார். ஆர்டிக் பனி பிரதேசத்தின் கடுமையான வானிலையில் 14 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 25,000 இராணுவ வீரர்கள் பங்கேற்கும் பிரமாண்ட பாதுகாப்பு ஒத்திகை இதுவாகும். மேலும் நோர்வேயினுடைய பிரதமர் ஜோனாஸ் கார்ஸ்டோ இவருடன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கின்றார். கனடா நார்டிக் உச்சி மாநாட்டிலும் இவர் பங்கேற்க இருக்கின்றார். நோர்வே பயணத்தை முடித்துக் கொண்டு லண்டன் செல்லுகின்ற பிரதமர் கார்னி இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டாமரை சந்தித்து உலகளாவிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து ஆலோசனை நடத்த இருக்கின்றார். குறிப்பாக தீவிரமடைந்து வருகின்ற ஈரான் போர் விவகாரம் மற்றும் நேட்டோ கூட்டணி நாடுகளின் கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து இந்த சந்திப்பிலே விரிவாக விவாதிக்கப்பட இருக்கின்றது. கனடிய அரசு பிரதிநிதிகள் குழு மார்ச் 16 நாடு திரும்பும் நிலையிலே பிரதமர் கார்னி மட்டும் கூடுதல் அதிகாரப்பூர்வ சந்திப்புகளுக்காக ஐரோப்பாவிலேயே தங்கியிருப்பார் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இதேவேளை நேர்களே, GTA பகுதியில் சமீபத்தில் அதிகரித்திருக்கின்ற ஜூத எதிர்ப்பு வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து ஜூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய கனடிய மத்திய அரசு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 3 ஜூத வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமெரிக்க தூதரகம் ஆகியவை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவங்கள் அங்கே அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அச்சுறுத்தல்களை தொடர்ந்துதான் ஜூத மக்களின் வழிபாட்டு தலங்கள் மற்றும் சமூக கூடங்களின் பாதுகாப்பை உடனடியாக வலுப்படுத்துவதற்காக $10 மில்லியன் அவசரகால நிதியை பயன்படுத்தி பெடரல் கவர்மெண்டினால் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதாம். சமூக தலைவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அரசாங்கத்திடம் விடுத்த தொடர் கோரிக்கைகள் மற்றும் அழுத்தங்களின் விளைவே இந்த நிதி ஒதுக்கீடு விரைவாக அறிவிக்கப்பட்டதன் காரணம் என்று சொல்லப்படுகிறது. சிறுபான்மை சமூகங்கள் மீதான வெறுப்புணர்வு தாக்குதல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் இந்த நிதியை கொண்டு கண்காணிப்பு கேமராக்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் பிற தொழில்நுட்ப பாதுகாப்பு வசதிகளை ஜூத சமூகத்தினர் மேம்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தனது அறிவிப்பிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றதாம். இதேவேளை ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய அடுத்த நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் அறிக்கை வருகின்ற மார்ச் 26 மாகாண சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்படும் என நிதியமைச்சர் பீட்டர் பெத்லேன் பால்வி அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். தற்போதைய நிலையிலே நிலவுகின்ற உலகளாவிய பொருளாதார மந்த நிலை மற்றும் பல்வேறு நெருக்கடிகளை சமாளிக்கும் வகையிலே பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டிலே இடம்பெறும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக மாகாணத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல் மற்றும் தொழில் வணிக போட்டித்தன்மையை அதிகரித்தல் ஆகியவற்றிற்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட இருக்கின்றது. தற்போது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே நிலவி வருகின்ற சிக்கலான வர்த்தக பதட்டங்கள் மற்றும் ஈரான் போர் காரணமாக உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி விலை உயர்வு போன்ற புற காரணிகள் ஒன்டாரியோ பொருளாதாரத்திலே கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சவால்களை எதிர்கொண்டு வேலை வாய்ப்புகளை பாதுகாக்கும் வகையிலும் மக்களின் வாழ்க்கை செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையிலுமான சிறப்பு திட்டங்கள் இந்த மார்ச் 26 பட்ஜெட்டிலே இடம்பெறும் என பொருளாதார நிபுணர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். இதேவேளை கனடிய மத்திய அரசினால் புதிதாக கொண்டுவரப்பட்டிருக்கின்ற கடுமையான துப்பாக்கி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு, அதாவது
கன் கிராப் மெஷர்ஸுக்கு சஸ்காட்செவன் மாகாண முதல்வர் ஸ்கேட்மோ கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். சஸ்காட்செவன் ஊரக நகராட்சிகளின் கூட்டமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், மத்திய அரசின் இந்த நகர்வு ஊரக பகுதி மக்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறை மற்றும் உரிமைகளில் நேரடியாக தலையிடுகின்ற ஒரு அத்துமீறல் என்று கடுமையாக விமர்சித்தார். வேளாண்மை, வேட்டையாடுதல் மற்றும் தற்பாதுகாப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஊரக மக்களின் வாழ்வாதாரத்தை புரிந்து கொள்ளாமல் ஒட்டாவா நிர்வாகம் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். சஸ்காட்செவன் மாகாணத்திலே அரசு தனது மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலே உறுதியாக இருப்பதாகவும் மத்திய அரசின் இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து வலுவான சட்டமாற்றம் மற்றும் அரசியல் போராட்டங்களை முன்னெடுக்கும் எனவும் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் மத்தியிலே முதல்வர் ஸ்கேட்மோ உறுதிபட தெரிவித்தார். இதேவேளை டொரண்டோவின் மைய பகுதியிலே யூனிவர்சிட்டி அவென்யூவில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு கனடா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த மார்ச் 10 அதிகாலை சுமார் 4:30 மணியளவிலே வெள்ளை நிற ஹோண்டா CRV காரிலே வந்த 2 மர்ம நபர்கள் தூதரக கட்டடத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றார்கள். இந்த தாக்குதலில் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. இது ஒரு சாதாரண குற்ற நிகழ்வல்ல, மாறாக இது ஒரு தேசிய பாதுகாப்பு சம்பவம் என ராயல் கனேடியன் மவுண்டட் போலீஸ் மற்றும் டொரண்டோ காவல்துறை கூட்டாக அறிவித்தது. இதேவேளை அமெரிக்காவினுடைய FBI அதிகாரிகளுடன் இணைந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள போர் நடவடிக்கைகளின் எதிரொலியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு முகமைகள் வலுவாக சந்தேகிக்கின்றன. இந்த அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டொரண்டோ, ஒட்டாவா மற்றும் மொன்ட்ரியல் ஆகிய நகரங்களில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தூதரகங்கள் மற்றும் முக்கிய கட்டடங்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை மிகவும் கண்டிக்கத்தக்க வன்முறை செயல் என பிரதமர் கார்னி கண்டித்திருக்கின்றாராம். மேலும் டொரண்டோவின் மிகவும் பாதுகாப்பான மற்றும் ஆடம்பரமான குடியிருப்பு பகுதியான லிட்டன் பார்க்கிலே ஒரு பயங்கரமான ஆயுதமேந்திய கொள்ளை சம்பவம் ஒன்று அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த மார்ச் 11 அதிகாலை 2:20 அளவிலே 153 கிளாங்கேன் அவென்யூவிலே இருக்கின்ற ஒரு வீட்டிலே முகமூடி அணிந்த 5 மர்ம நபர்கள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள். வீட்டின் உரிமையாளர்களை ஆயுதங்களை காட்டி மிரட்டி பணத்தை கேட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் போது வீட்டில் இருந்த ஆணொருவரின் காலில் கொள்ளையர்கள் கொடூரமாக துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். பலத்த காயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவரது உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவத்தை அடுத்து தப்பியோடிய 5 நபர்களையும் பிடிக்க அப்பகுதி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை காவல்துறையினர் தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார்கள். இதேவேளை நேர்களே, நியூ புருன்ஸ்விக் மாகாணம் செயின்ட் ஜான் நகரத்தின் மைய பகுதியிலே நிகழ்ந்த ஒரு கொடூரமான கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக 36 வயதுடைய நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த மார்ச் 10 இரவு சுமார் 8 மணியளவிலே வெலிங்டன் ரோ பகுதியிலே இருவருக்கிடையில் ஏற்பட்ட மோதல் முற்றி இந்த வன்முறை சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் தாக்குதலுக்குள்ளானவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். கைது செய்யப்பட்டுள்ள அந்த 36 வயது நபர் மீது ஒரு 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு மற்றும் ஒரு கொலை முயற்சி குற்றச்சாட்டு என 2 கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர் வருகின்ற மார்ச் 24 நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை கனடாவினுடைய மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களை ஒரு மிக கடுமையான மற்றும் தீவிரமான பனிப்புயல் தாக்கியுள்ளது. இந்த புயலினால் கனமழை, உறைபனி மழை மற்றும் கணிசமான அளவு பனிப்பொழிவு ஏற்பட்டு மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி இருக்கின்றது. டொரண்டோ நகரின் முக்கிய பகுதிகளான நோர்த்ஜோக், ஈஸ்ட்ஜோக் மற்றும் ஸ்கேர்பரோ பகுதிகளில் கடுமையான வெள்ளமும் ஏற்பட்டது. பலத்த காற்று மற்றும் மரங்கள் சாய்ந்ததன் காரணமாக ஒன்டாரியோவிலே சுமார் 32,000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மக்கள் இருளிலே தவித்து வருகிறார்கள். இதேவேளை தெற்கு கியூபெக் மாகாணத்தில் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. என்விரான்மென்ட் கனடா அங்கு ஆரஞ்ச் அலர்ட்டை விடுத்திருக்கின்றது. சுமார் 2 முதல் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு உறைபனி மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏப்ரல் 2023 ஏற்பட்ட பேரழிவுகரமான பனிப்புயலுக்கு நிகரான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மொன்ட்ரியல் உள்ளிட்ட பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. மேலும் டஜன் கணக்கான விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த புயல் தற்போது அட்லாண்டிக் கனடா பகுதியை நோக்கி தீவிரமாக நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேர்களே, விமான பயணங்களை மேற்கொள்ள இருக்கின்ற பொதுமக்களுக்கு ஒரு சோகமான ஒரு எச்சரிக்கை தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. வரவிருக்கின்ற வாரங்கள் மற்றும் மாதங்களில் விமான பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்ற கனேடியர்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்ட விமான பயண கட்டணங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று அதிர்ச்சி அளிக்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மத்திய கிழக்கில் ஈரானில் தீவிரமடைந்து வருகின்ற போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையிலே விமான எரிபொருளின் அதாவது ஜெட் ஃபியூவலினுடைய விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்து வருவதே இதற்கு காரணம். சர்வதேச கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான வழியாக கருதப்படுகின்ற ஹார்மோஸ் ஜலசந்தி போர் நெருக்கடி காரணமாக முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது.
ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் விமான எரிபொருள் விலையிலே தொடர்ந்து மேல்நோக்கிய போக்குத்தான் காணப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் விமான நிறுவனங்கள் இந்த சுமையை நேரடியாக பயணிகளின் தலையில் சுமத்தப் போவதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதேவேளை ஒன்டாரியோ மாகாணத்தில் பணியாற்றுகின்ற ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு சுமையை குறைக்கும் வகையிலே மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் ஒரு வரவேற்கத்தக்க அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இனிமேல் ஆசிரியர்கள் தங்கள் சொந்த பணத்தை செலவழித்து மாணவர்களுக்கு வகுப்பறை பொருட்களை வாங்க வேண்டிய தேவையில்லை என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். இதன்படி வருகின்ற செப்டம்பர் 2026 முதல் ஒவ்வொரு வகுப்பாசிரியருக்கும் கல்வி உபகரணங்கள் மற்றும் வகுப்பறை செலவுகளுக்கான பிரத்யேக கொடுப்பனவாக $750 மதிப்புள்ள சிறப்பு கொள்முதல் அட்டை ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கற்பித்தல் தரத்தை மேம்படுத்தவும் பணவீக்க காலத்தில் ஆசிரியர்களின் தனிப்பட்ட நிதிச்சுமையை குறைக்கவும் இந்த முன்னெடுப்பு பெரிதும் உதவும் என கல்வித்துறையினர் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதேவேளை கனடாவிலே இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினரிடையே குடல் புற்றுநோய் பாதிப்பு அபாயகரமான அளவில் அதிகரித்து வருவதை தொடர்ந்து கனடிய புற்றுநோய் சங்கம் மிக முக்கியமான ஒரு மருத்துவ பரிந்துரை ஒன்றை முன்வைத்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாகாணங்கள் மற்றும் பிராந்திய அரசுகளும் குடல் புற்றுநோயை கண்டறிய உதவுகின்ற FIT எனப்படுகின்ற ஃபீக்கல் இம்யூனோகெமிக்கல் டெஸ்டை 45 முதல் 74 வயது வரை உள்ள அனைவருக்கும் உடனடியாக கிடைக்க செய்ய வேண்டும் என்று சங்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. முந்தைய தலைமுறைகளை காட்டிலும் தற்போது 50 வயதிற்கு குறைவான நபர்களுக்கும் குடல் புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் 2 முதல் 2.5 மடங்கு அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சியூட்டும் மருத்துவ தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறிவது மட்டுமே இறப்பு விகிதத்தை குறைக்கும் என்பதால் பரிசோதனைக்கான வயதை குறைப்பது காலத்தின் கட்டாயம் என மருத்துவ நிபுணர்கள் அரசை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இறுதியாக கனடாவிலே மிக முக்கியமான மற்றும் சுற்றுலா பயணிகளால் அதிகம் விரும்பப்படுகின்ற அல்பர்டா மாகாணத்தின் லேக் லூயிஸ் ஏரியிலே மீன் இனங்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான வேர்லிங் நோய் பரவியிருப்பது பாக்ஸ் கனடா அமைப்பு அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கின்றது. இது நீர்வாழ் உயிரினங்களை குறிப்பாக ட்ரவுட் மற்றும் சால்மன் போன்ற மீனினங்களை தாக்கியளிக்கும் ஒரு கொடிய ஒட்டுண்ணி தொற்றாகும். மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஏரி மற்றும் அதனை சுற்றியுள்ள நீர்நிலைகளில் உள்ள மீன் வளத்திற்கு இந்த நோய் தொற்று பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கின்றது. மேலும் நோய் மேலும் பரவுவதை தடுக்கும் வகையிலே ஏரியை பார்வையிட வருகின்ற சுற்றுலா பயணிகள் மற்றும் மீன் பிடிப்பவர்கள் தங்கள் உபகரணங்களை சுத்தப்படுத்துவது உள்ளிட்ட கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பாக்ஸ் கனடா அமைப்பு அறிவுறுத்தி இருக்கின்றது. இந்த தடுப்பு நடவடிக்கைகள் இப்பகுதியினுடைய சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதற்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல இந்த செய்தியை உங்கள் கனடிய உறவுகள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய விளம்பரங்கள் நம்முடைய சேனலில் வர வேண்டும் என்று விரும்பினால் வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மின் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.